நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. இப்படியே இந்த அரசியலை விட்டு வைப்பது நமக்கு அவமானம். காலை புதிதாய் புலர்கிறதே, விடுகிறதே. வணக்கம். என் பெயர் வி. அண்ணாமலை. எங்கள் தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் ஆசியோடு இந்த கடலூர் மண்ணுக்கு பாராளுமன்ற வேட்பாளராக களம் காண வந்திருக்கின்றேன். இந்த கடலூர் மண்ணுக்கு என் முதல் வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, முதல் முறை ஓட்டு போட காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயமே, உங்கள் எல்லோருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தையும் இந்தியாவையும் வலுவுள்ளதாகவும் எழுச்சியோடு மிகவும் துணிச்சலாக களம் காண வந்திருக்கின்றோம். இந்த கடலூர் மண்ணிற்கு இதுவரை ஆண்டு சென்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றின் மீது ஒன்று குறை கூறிக்கொண்டே இருப்பதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த அரசியலிருந்து மாறுபட்டு மக்களின் குரலை தமிழக சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, இந்திய பாராளுமன்றத்திலும் ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த கடலூர் மண்ணுக்கு என்று நிறைய கனவு கண்டு வைத்திருக்கின்றேன். இப்போது பார்த்தால் திட்டக்குடியில் உள்ள வெலிங்டனில் தொடங்கி நெய்வேலியில் உள்ள லிக்னைட் கார்ப்பரேஷன் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள். இந்த கடலூர் மாவட்டம் விவசாயத்தை நம்பியது. ஏன், இது மிக பெருமை வாய்ந்த ஒரு மாவட்டமாக திகழ்கிறது. முதலில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட வெகு சில மாவட்டங்களில் இதுவும் ஒன்று. விவசாயத்தை நம்பியிருக்கின்ற இந்த மாவட்டத்தை எல்லோரும் புறம் தள்ளுகிறார்கள். நான் இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நிச்சயம் உங்கள் குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய முடியும். ஒவ்வொரு திட்டத்தையும் மிக சிறப்பாக எங்களால் செயல்படுத்துவதற்கு நிறைய விஷயங்களை நாங்கள் குறித்து வைத்துள்ளோம். எங்கள் தலைவர் நம்மவர் அவர்கள் 10 கொள்கைகளை வெட்டியிருக்கிறார். முக்கியமான ஒன்று, தமிழர் இழந்துவிட்ட அரசியல் மாண்பை மீட்டெடுக்கப் போகின்றோம். மக்கள் நலனே முதன்மை. சாதி களைவோம், சமத்துவம் காப்போம், மதச்சார்பின்மையை போற்றுவோம். அரசு இயந்திரங்களில் இயக்கங்களில் உள்ள ஊழலை அறவே ஒழிப்போம். நீர் பெருக்கி நிலம் காப்போம். சமத்துவமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் உலக தரத்தில். அதைப்போல் இந்த தேர்தலை சந்திப்பதற்காக ஆக்கப்பூர்வமாக 7 தேர்தல் பிரகடனங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். செய்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையில் உங்களோடு வந்திருக்கின்றோம். செய்ய முடியும் என்று ஆணித்தரமாக கூற முடியும். ஆகவே உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து எங்கள் மக்கள் நீதி மையத்திற்கு ஆதரவு தாருங்கள். இளைஞனான என்னை இந்த மண்ணிற்கு அனுப்பியிருக்கிறார். மிகுந்த உத்வேகத்துடன் என்ன செய்ய முடியும் என்று கண்துஞ்சாமல் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னோடு தோள் சேர்க்க இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, முதல் முறை ஓட்டளிக்கப் போகின்ற என் அன்பு பெருமக்களே, என்னோடு வந்து சேருங்கள். எதிர்காலம் சிறப்பாய் அமைவதற்கு நான் பொறுப்பு. நான் இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எம்பி என்ற ஒரு குழுவை தொடங்கி அதில் உங்கள் இடங்களில் உள்ள அனைத்து நல்லவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த சமுதாய பணிகள் சரியாக நடக்கின்றனவா என்பதனை சரிபார்ப்பதற்கும் இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஒரு ஊடகத்தை அமைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. கடலூர் மக்கள் நன்றாக சுபிட்சமாக நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்களை வடித்து வைத்திருக்கின்றேன், கனவு கொண்டு கொண்டிருக்கின்றேன். அவற்றையெல்லாம் வடிவம் தருவதற்கு இளைஞர்களும் முதல் தர வாக்காளர்களும் நிச்சயம் மனது வைக்க வேண்டும். உங்களோடு நான் சேர்ந்து பணியாற்ற ஆசைப்படுகின்றேன். உங்கள் கரத்தை என்னோட கரத்தோடு சேருங்கள். வலிமையுள்ளதாக்குவோம். நம் குரலை பாராளுமன்ற முறையில் ஒலிக்கச் செய்வோம். இங்கு உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்படக்கூடியதே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இவைகள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் மக்கள் நீதி மையத்தை தான் நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று என்பதற்கு தெரியும். வாருங்கள், வாய்ப்பு தாருங்கள். உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன், ஆவலாய் இருக்கின்றேன். அசிரத்தையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்மவர் போன்றவர்கள் அரசியலில் வருவது மிக மிக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும்.
ஏன் மற்றவர்கள் திருந்துவதற்கு கூட ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சமயத்தை நீங்கள் நழுவ விடாதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரசியல்வாதியை நீங்கள் தவற விட்டுவிட்டால் மீண்டும் இதுபோன்று ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து உலக தரத்தில் தமிழகத்தையும் இந்தியாவையும் மாற்ற வேண்டும் என கனவு காண்கின்ற அரசியல்வாதி கிடைப்பதற்கு 40-50 ஆண்டு காலங்கள் ஆகலாம், ஏன் கிடைக்காமலும் போகலாம். எனவே இதனை மிக சிரத்தையோடு கேளுங்கள். உங்கள் வாக்குகளை மாறி மாறி நீங்கள் போட்டதெல்லாம் போதும். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு. உங்கள் சின்னம் டார்ச் லைட். இந்த டார்ச் லைட் ஊழல் செய்கிறவனை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கும் இருண்ட தமிழகத்தையும் இருண்ட இந்தியாவையும் ஒளியோடு தூக்கி கொண்டு செல்வதற்கும் ஆன சரியான ஒரு சின்னத்தை எங்களுக்கு தேர்தல் ஆணையமும் கொடுத்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வெளிச்சத்தில் உங்களை எல்லோரையும் உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. எப்பொழுதும் எளிமையாக என்னை வந்து சந்திக்கக்கூடிய வகையில், ஏன் உங்களை தேடி வரக்கூடிய எம்பியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள். ஏனென்றால் இந்த வெற்றி மக்கள் நீதி மையத்துக்கான வெற்றியாக மட்டும் இருக்காது, மக்களே உங்களின் வெற்றியாக இருக்கப் போகிறது. நாளை நமதே. நன்றி.